அந்த பண்டாசுரனுடைய பதத்துக்கு போற போது அம்பாள் இந்த நவாவரணமான அந்த ரசத்திலே போறான். இதை கேட்டான் பண்டாசுரன். அவன் சிரிச்சான். ஒரு பெண்ணாவதுரா சண்டைக்கு வரவாதுன்னு. அவன் இருக்க முடியாத சூன்ய நகரத்தை போய் எல்லா ஸ்திரீ சைன்யங்களே உண்டாக்கினான். எல்லாமே ஸ்திரீ. தன்னுடைய மனசனாலே தண்டநாயகி, அவதான் கமாண்டர் இன் சீஃப். தண்டநாயகி தான் மீனாட்சி, மதுரை மீனாட்சி தாயார். தண்டநாயகி, சியாமளா, நகுலா, மாயா, இப்படி எல்லா தேவிகளும் உண்டாக்கி அவன் அசுரன் எத்தனை மாயைகள் போடுறானோ அத்தனை மாயைகளையும் தகர்த்தெறிஞ்சான். அவன் பார்த்தான், இந்த தேவி 9 ஆவரணத்தோட வந்திருக்கா. முன்னே சைன்யம் இருக்கு, தேவிக்கு பின்னே சைன்யம் இல்ல. எல்லாரும் தூங்குறா. ஒரு முதல் படியில கால் வச்ச உடனே அங்க ஒரு குட்டி தேவதை இருக்கு. அனிமா, அப்புறம் மகிமா, கரிமா, லகிமா, இப்படி வரிசையா ஒவ்வொரு குட்டி தேவதைகளும் ஒண்ணு. அந்த குட்டி தேவதைகள்லாம் தூங்காது, முழிச்சுட்டு இருக்கு. இவன் வச்ச உடனே சிரிச்சது ஒரு குழந்தை. ஒரு சிரிச்ச உடனே இதை பார்த்தா, நான் வந்திருக்கேன் சிரிக்கிறியா நெருக்கிற ஒரு குட்டு குட்டினான். அச்சுட்டருண்டி அனிமாசி அம்மம்மா அனகா கழுவரில் எல்லாம் ஓன அட ஆரம்பிச்சுடுத்து. 8 குழந்தைகள் அழுத உடனே அம்பாள் முடிச்சு விட்டா. எல்லாம் தூங்குறா. இந்த பையன் வந்துட்டான். அவளைதான் தன்னுடைய புருவத்தை சுழிச்சாள். நித்யா தேவியை உண்டாக்கினாள். நித்யா தேவி வந்த உடனே ராத்திரி வேளையில விஷங்கரோடு யுத்தம் பண்ணி அவனை ஹதம் பண்ணினாள். மறுநாள் பொழுது விடிஞ்சது. தண்டநாயகி வந்தாள். மா, நீ என்ன அழகா சேனையை வகுத்திருக்க, பின்பக்கத்துல காவல் இருக்க வேண்டாமா? முன்பக்கத்துல எல்லாரும் போயிட்டா பின்பக்கத்துல காவல் வேண்டாமா? வாசக்கதவை தாப்பா போட்டு, ஜன்ன கதவை தாப்பா போட்டு, வாசக்கதவை போட்டு நிம்மதியா படுத்துட்டு இருந்தான். கார்த்தால எல்லாம் களவு போயிடுச்சு. என்னடா கொல்ல கதவை திறந்து வச்சிருக்கான். இங்க பார்க்க வேண்டாமா? ஜுவாலா மாலினிகா க்ஷிப்தவன் நிப்ராகாரமத்யகா. ஜுவாலாமாலினிங்கிற ஒரு சக்தி என்ன பண்ணாலாம், கண்ணுக்கு தெரியாத லைவ் வயர்ங்கிற மாதிரி, அது மாதிரி கண்ணுக்கு தெரியாத அக்னி கோட்டையை போட்டுவிடலாம். இதுவும் லலிதா சகஸ்ரம். ஜுவாலா மாலினிகா க்ஷிப்த மன்னி பிராகாரமத்யகா. அதை போட்ட உடனே அவன் கிட்ட வர முடியல. அவன் பார்த்தான், விக்னத்தை உண்டு பண்றத ஒரு யந்திரத்துல எழுதினான். அதுக்கு ஒரு யந்திரம் இருக்கு. அதாவது நீங்கள் ஒரு காரியம் பண்ணாமல் நீங்க பேசாத உட்கார முடியா பண்றதுக்கு ஒரு யந்திரம். அதை போட்டான். இங்கே இருந்து அக்கறையில இருந்து வீசினான். வீசி அங்க பொத்துரு விழுந்தது. விழுந்த உடனே அந்த பெண்கள் எல்லாம், சேனையில் இருக்கிற அத்தனை பெண்களும் என்ன பண்ணினா, நாம் ஏன் சண்டை போடணும், முடியாது, பந்து வந்தா ஸ்ட்ரைக், நாங்க முடியாது, எங்களுக்கு ஆகணும். எல்லாரும் பேச ஆரம்பிச்சு யுத்தம் பண்ண மாட்டேங்கிறா. தண்டநாயகி எவ்வளவோ கேட்டு பார்த்தா. அம்பாட்ட போய், அம்மா இது மாதிரி இப்படி பண்றது, அது காரணம் என்ன? விக்ன யந்திரம். விக்ன யந்திரத்தை போக்குறதுக்கு யாரு? விக்னேஸ்வரன் தான் வரணும். விக்னேஸ்வரன் எங்க? மகா கணேச நிர்பன்ன விக்ன யந்திர பிரகர்ஷிதா. பக்கத்துல உட்கார்ந்து இருக்கார் காமேஸ்வரன். அம்பாளிங்க காமேஸ்வரி உட்கார்ந்துருக்கா, பின்னாடி உட்கார்ந்துருக்கா. ஏன்னா இதுல புருஷாளுக்கு அப்பிரதானம், ஸ்திரீகளுக்கு தான் பிரதானம். அதனால அவர் வந்திருக்கார். சிரிச்சாலம் காமேஷ முகாலோக கல்பித ஸ்ரீ கணேஸ்வரா. அப்படி பார்த்தாலாம். ஏகி ஸ்ரீ கஜமுகா. குழந்தை பொத்துரு குதிச்சாங்க. அம்மாவுடைய சிரிப்புல அந்த முத்து பல்லுல இருந்து குதிச்சானா. குழந்தை வாடா. ஏகி கஜமுக அகஜாபாலா. ஏகி கஜமுக அகஜாபாலா. இது சுலலித பாலம். குழந்தை, நீ என்ன இத்தனை நாள் வராது இருந்த? நீ என்ன எங்கடா போயிட்ட? என்ன நீங்க கூப்பிட்டேன்னு நீங்க பாட்டு போற, நான் எதுக்கு? நீ இப்படித்தான் நான் பண்ணுவேன். காமம் திரிபுவர பூரித்த காமா கிருத விக்ர வீரா. திரிபுர சம்ஹாரம் பண்ண போனார் பரமசிவன். கணபதியை நினைச்சுக்காத போயிட்டாராம். இந்த கணபதி மணமணன் வந்து அந்த திரிபுர சம்ஹாரம் போன்ற அந்த சிவனுடைய ரசத்துல அங்க இருக்கிற அச்சாணியை கைட்டிட்டாராம். அச்சாணியை கைட்டின உடனே அவ்வளவுதான், ரத்தமே போகல. அவர் பார்த்தார், யுத்தம் பண்ண முடியல. என்னடான்னா பார்த்தா இந்த பாயா பண்ணிருக்கான்.
நான் பார்த்து குழந்தைய பண்றான் இல்லையா, அவனுக்கு வேணுங்கிறத வாங்கி கொடுக்கலன்னா சைக்கிள் வால் டியூப் கயிட்டுறான். அச்சிவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அதி தீரா. சென்னப்பட்டணம் மதுராந்தகத்து பக்கத்துல அச்சிறு பாக்கம்னு ஒரு க்ஷேத்திரம். அந்த அம்பாளுடைய ஈஸ்வரனுடைய அட்டகாச மூர்த்திகள் 8 க்ஷேத்திரத்துல ஒண்ணு. அந்த கணபதி போய விக்ன யந்திரத்தை அப்படியே ஊதினார். விக்ன யந்திரமானது போச்சு, உடனே யுத்தம் பண்ணினாள். இப்படி அப்புறம் பண்டாசுரனை பிள்ளைகள் 30 பேர் வந்தார். பண்டபுத்திர வதோத்யுக்த பாலா விக்ரமநந்திதா. பாலாம்பிகேன அம்பாளுடைய குழந்தையாம் 9 வயசு குழந்தை. பாலே பாலேந்து பூஷணி பவரோகேஷமணி. அந்த அம்பாள் யுத்தம் பண்ணி 30 பண்டபுத்திராளுக்கு 30 பாலாம்பிகையா இருந்தார். அப்புறம் கடைசியில அம்பாளே யுத்தம் பண்றாளாம். தமிஸ்ரகேர விக்ருதோ ஸ்மிருதே மிருதௌ சுதாரணா சுனாஸ்திகே சுகாயத்ரி யமாஸ்திரகே மிருதிஞ்சயம். அவன் என்னென்ன போடுறானோ அதுக்கெல்லாம் பிரத்யஸ்திரம் போடுறான். அவன் நாஸ்திகாஸ்திரம் போடுறான், நாஸ்திகவாதம் உண்டாக முடிய பண்றான், அதுக்கு காயத்ரிய போடுறான். நமக்கெல்லாம் காயத்ரி ஜபம் இல்லாததுனாலதான் இன்னைக்கு நாஸ்திக மதமே, நம்ம வேதமே பொய்யுங்கிறான், எவனோ எழுதி விட்டாங்கிறான், இதை நம்ப மாட்டேங்கிறான். அது காயத்ரி இருந்தாத்தான் நம்முடைய வேத மதம் உண்டாகும். வேத மதம் இருந்தாத்தான் மழை பெய்யும். இது யார் சொல்றா, யார் சொல்றாங்கிற அத்தாரிட்டியில வேண்டாம், யாரும் சொல்ற வாக்கியம் தான். இப்ப நமக்கே தெரிகிறது வேதத்தினுடைய கதி என்ன, காயத்ரியினுடைய கதி என்ன, மழையினுடைய கதி என்ன. எல்லாம் பெய்யும் சார். நெக்ஸ்ட் இயர் பாருங்க எங்க பெய்யும், சமுத்திரத்துல பெய்யும், இல்லாட்டா என்ன பீகார்ல பெய்யும், அஸ்ஸாம்ல பெய்யும். நமக்கு பெய்ய வேண்டிய இடத்துல தான் பெய்யணும். அதுதான் தேவதைகளுடைய பிரார்த்தனை. இப்படி அம்பாளுடைய காரியம் பிரத்யஸ்திரம் போட்டுக்கிட்டே இருக்கா. ஜனங்கள் தவிக்கிறாளாம். கடைசியில என்ன பண்ணாள், காமேஸ்வராஸ்திர நிர்தக்த சபண்டாசுரசூன்யகா. காமேஸ்வரனான பர்த்தாவையே அஸ்திரமா வச்சு பாசுபதாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணினால் பண்டாசுரன் அவனுடைய பட்டணம் எல்லாமே அழிஞ்சு போச்சு. சபண்டாசுரசூன்யகா, ஒண்ணுமே மிச்சம் இல்லை. காமம் குரோதத்துல உண்டானவன் மன்மதனுடைய சாம்பல். மன்மதன் காமம், ஈஸ்வரனுடைய கோபம் குரோதம் அதிலே உண்டானவன். காம குரோதத்துல உண்டானவன் டம்பம் பண்டம் அகங்காரம் அதில உண்டானவன். ஸ்ரோணிதம்ங்கிறது சரீரமயமாய் இருக்கிற பௌதிகத்தில் ஆசைப்பட்டவன். சூன்யம்ங்கிறது பக்தி இல்லாத ஞானம் இல்லாதவன். அதுல உண்டானவனிடத்துல அம்பாள் எல்லாருடைய சிதக்னியில உண்டானவனான அம்பாள் ஞானமயமாக இருச்சாள். அதனாலே காமக்ரோதங்களாலையும் டம்பத்தினாலையும் மதம் ஆச்சரியங்களால அழிந்து போக முடியாத ஜனங்களுக்கு அம்பாளுடைய கருணையின் முடியாத ஞான சித்தி ஏற்பட்டால் அதனாலே நமக்கு ஏற்படும்படியான இந்த சஞ்சித பாபங்கள் நீங்கி சரீரம் சுத்தமடையும். இந்த அம்பாள் அத்தனை பேரும் அழைச்சுன்னு வர அந்த ஸ்ரீநகரத்திலே லோகத்தையே காப்பாத்தின தாயே, பண்டாசுரனை நீக்கி எங்களை காப்பாத்தின தாயேன்னு பாகிமாம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாளை உட்காந்து வச்சு ராஜாக்களுக்கு ஈஸ்வரி அம்மா பாகிமா ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி கிருபாகரி சங்கரி பாகிமா ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி கிருபாகரி சங்கரி பாகிமா ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி ஏகி மூலம் தேகி ஏகி மூலம் தேகி சுபாகினி தஞ்சா பிரவாகி கோதினி பாகிமாம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி கிருபாகரி சங்கரி பாகிமா கண்ட மூண்ட கொண்ட
நந்தினி மகிழ மஞ்சனி ஜனரஞ்சனி நிரஞ்சனி பண்டித புகழாத போரினி சுபாரிலி மிருதுபாரிலி பரகோஷினி பாமி ராஜராஜேஸ்வரி. அம்பாளுடைய சரித்திரத்தை ஹயக்ரீவர் அகஸ்தியருக்கு சொன்னார். அந்த அம்பாள் தான் காமாட்சி. அதனால் அம்பாளுடைய கட்டாட்சத்தை அடைஞ்சவாள் எத்தனையோ பேர். அவளுடைய கிருபையோடு கூட தான் லோகமானது வாழ்கிறதுன்னு சொல்றார். இந்த புண்ணிய சரித்திரம் லலிதோபாக்கியானம் சொல்லப்பட்டு பிரம்மாண்ட புராணத்திலே காணப்படுகிறது. லலிதா சகஸ்ரநாமத்திலே விசேஷமாய் அம்பாளுடைய பெருமையை ஹயக்ரீவர் சொல்லியிருக்கார். அதில் பாராயணம் பண்றவாளுக்கு எல்லாருக்குமே மறுபடியும் சொல்றேன், அது ரொம்ப பக்தியோட, அம்பாளுடைய பக்தியோட, மந்திர உபதேசத்தோட, ஸ்ரத்தையோட, ஆச்சாரத்தோட பண்ணினால் அம்பாளுடைய கிருபை கிடைக்கும். எல்லாருக்கும் நமஸ்காரம். இந்த 9 நாட்களும் ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன். நீங்கள் எல்லாரும் ரொம்ப பிரியமா கேட்டேன். இந்த ஆஸ்திக சமாஜத்தில் இந்த அம்பாளுடைய 9 நாள் சரித்திரமானது ஆரம்பிச்சு நடந்து பூர்த்தியாகி வசந்த நவராத்திரியும் ஸ்ரீராமநவமி உற்சவம் நடக்கிறது. நீங்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இது மேன்மேலும் நடத்தி கொடுக்கணும்.